அதிமுக கடைசியில வந்து இப்போ எப்படி முடிஞ்சிருக்குன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. பாபர் மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டுறது மாதிரி அதிமுகவை அழிச்சிட்டு தான் பாஜகவை உருவாக்கணுங்கிறத உங்க கட்சியோட கொள்கை. ஆட்சியில் இருந்தபோது இன்னென்ன தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்கள் செஞ்சா அதுக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லாம தானே பழனிசாமி கட்சியை அழிச்சு போடுவேன், அதை அழிச்சு போடுவேன், திமுக இருக்காது, அது இருக்காது, இது இருக்காதுன்னு பேசுறதுன்னா அழிவு சக்தி தானே பாஜக. கெடுவான் கேடு நினைப்பான் பழமொழி இருக்கா இல்லையா? நீ அதிமுக அழிய வேண்டும் என்று அண்ணாமலை நினைத்தால் பாஜகவை அழிச்சிருவான் தமிழ்நாட்டு மக்கள். அப்ப பாஜக வளர்ந்துருக்குன்னு பாஜக இப்ப பாஜக வளர்ந்துருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? எங்களுக்குள்ள வளர்ந்துருக்கு. இல்ல அழிச்சிருவாங்கன்னா அது வளர்ந்துருக்குங்கிறதுனால தானே அழிச்சிருவாங்க. அது ஒரு விஷச்செடிங்க. விஷச்செடியை நம்ம வந்து இது பண்றோம். இப்போ நீங்க கொசுவுக்கு எவ்வளோ முறை மருந்து அடிக்கிறோம், கொசு வந்துகிட்டே இருக்கு. அதனால கொசு வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தின்னு நீங்க ஒதுக்குறீங்களா? திராவிட கட்சிகளை அழிப்பேன், அதுதான் எங்களுடைய கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அண்ணாமலை வந்து நடைபெற தொடங்கினார். முடிக்கிற இடத்துல மோடி என்ன சொன்னார்? எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்றாரு. அப்போ கழகங்கள் இல்லாத ஆட்சின்னு பேசுனது தவறானதா இல்லையா? முதல்ல அடுத்தவன் கட்சிக்காரனை வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரை மாதிரி பேசுறது அநாகரிகமா இல்லையா? ஏன்னா சொந்த கட்சியில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அண்ணாமலையை காமிச்சு ஓட்டு வாங்க முடியாதுங்கிறதுனால தான் நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாராட்டி பேசுகிறீங்க. ஏன் அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளை வந்து நாங்கள் காட்டியிருக்கோம், அதனால் நீங்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படி சொன்னால் எவனும் நம்ப மாட்டாங்கிறதானே. இது இட்லின்னு சொன்னால் சட்னி நம்பாதுங்கிறதானே உங்கள் பிரச்சனை. திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதிமுகவும் பாஜகவும் இப்போ வரைக்கும் வந்து ஒரு கூட்டணியில தான் இருக்காங்க, இது எல்லாமே வெளியில நாடகம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்குன்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. பாஜக அடிப்படையில் ஜனநாயகமற்ற கட்சிங்கிறதுனால இந்தியா கூட்டணிக்கு முன்னத்தியராக திமுக இருக்கிற போது சம்பந்தமே இல்லாம சீமான் வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குன்னு சொல்றது இருக்குல்ல, தான் திருடி பிறரை நம்பாள்னு சொல்லுவாங்க. பாஜகவோடு உண்மையிலேயே வந்து இணக்கமாக இருப்பது வந்து சீமான் அவர்கள் தான். சீமான் எப்படி கூட்டணியில இருக்காருன்னு சொல்றீங்க பாஜக கூட? சீமானுடைய தத்துவமும் பாஜகவின் தத்துவமும் ஒரு புள்ளியில சந்திக்கிறது. அதை வைத்து நான் கூட்டணி. அவர் தமிழ் தேசியம் பேசுறவர். அவர் தமிழ் தேசியம் பேரளவுல பேசுறாரு. இனவெறி கோட்பாட்டை அவர் முன்வைக்கிறார். மத சிறுபான்மை மக்களை எதிரிகளாக கட்டமைத்தால் அது பாஜக, மொழி சிறுபான்மை மக்களை எதிரிகளாக கட்டமைத்தால் அது நாம் தமிழர் கட்சி. பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு கூட சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டம், அம்பேத்கர் எழுதுற இந்த சட்டம் இல்லைன்னா பிற்படுத்தப்பட்ட குடும்பத்துல பிறந்த ஏழையான நான் ஒரு பிரதமர் ஆகி இருக்க முடியாதுங்கிறாரு. அரசியலமைப்பு சட்டம் தான் அவருக்கான பிரதானம்னு சொல்றாரு. பாஜக அம்பேத்கரை பேசுகிறது என்று சொன்னால் அம்பேத்கரின் தத்துவங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறது என்று அர்த்தம். தமிழ்நாட்டு அரசியலிலே முதல்ல வந்து மும்முனை போட்டியும் கிடையாது, 4 முனை போட்டியும் கிடையாது, இருமுனை போட்டி தான் நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவா அதிமுகவா, திமுக கூட்டணியா அதிமுக, இதுக்கு மட்டும்தான் இங்கே வேலை. மிச்சவனா தம்பி கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறது. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இருக்காங்க. சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். மும்முனை போட்டியை ஆரம்பிச்ச களம், நாம் தமிழரோட சேர்த்தா 4 முனை போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுக கடைசியில வந்து இப்போ எப்படி முடிஞ்சிருக்குன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. டிடிவி தினகரன் கிட்ட போகும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து மீட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா 26க்குள் ஓபிஎஸ் கிட்ட அதிமுக வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதிமுக 24க்கு பிறகு என்ன ஆகும்? இருக்குமா? ஓபிஎஸ் கிட்ட இருக்குமா? எடப்பாடி கிட்டயே இருக்குமா? இல்லைன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைஞ்சிட்டு அண்ணாமலையை பிரிச்சு பாஜக வேண்டாம், நாங்க ஒன்றிணைந்த அதிமுகவா உருவாக்குறோம்னு சசிகலாவுடைய கனவை நிறைவேற்றிடுவாங்களா? ஏடிஎம்கேங்கிறது வந்து ஏதோ ஒரு கைப்பையோ மஞ்சப்பையோ சூட்கேஸோ கிடையாது, காணா போகிறது. அது கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சி மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லது நம்பிக்கை இல்லை அப்படின்னு மாற்றுக் கட்சிக்காரர்கள் விமர்சனம் செய்யலாம். ஒரு கட்சி காணாமல் போயிடும் அப்படின்னா, அந்த மலேசியா விமானம் ஒரு முறை கடலில் விழுந்து காணாமல் போயிடுச்சு, மாயமாக போயிடுச்சுங்கிறாங்களே, அது மாதிரி அது எப்படி ஒரு கட்சி காணாமல் போகும்? கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. போன சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வாக்கு வங்கியினுடைய வித்தியாசம் வெறும் 3%. பாஜகவோடு சரணடைந்த பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு ஐக்கியமாகி கூட்டணியின் பேரால வந்து தனித்துவங்களையும் அடையாளங்களையும் இழந்து கரைந்ததற்கு பின்னாடியே இன்னும் அவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு. எப்படி வந்து அவருக்கு டிடிவிக்கு போயிடும், இந்த அவருக்கு போயிடும், இவருக்கு போயிடும்னா இது என்ன, ஏதாவது கரகாட்டக்காரன் காராது? அதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தான்னு கேட்குறதுக்கு இது என்ன பேச்சு? இது வந்து ஒரு அரசியல் அநாகரிகமான ஒரு பேச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, உன் கட்சிக்கு உன்னால் கிளைக்கழக செயலாளர் போட முடியல, வட்ட செயலாளர் போட முடியல, ஒன்றிய செயலாளர் போட முடியல, இதுதான் உண்மை.
ஒரு தெலுங்கானாவில் போய் ஆளுநராக இருக்கிறவங்கள வந்து ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் வந்து எங்கள் கட்சி இந்த கட்சியில் போட்டியிடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வேட்பாளருக்கு பஞ்சம் இருக்கிறது. இந்த நிலைமையில கட்சியை வச்சுக்கிட்டு நானே மாநில தலைவராக இருக்கிறவரே தேர்தலுக்கு வந்து இந்த மோடி வந்து ரோட் ஷோவுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வர்ற வரைக்கும் அவர் போட்டியிடுறதை குறித்து அவர் எதுவுமே மறுத்தார் தெரியுமா உங்களுக்கு? அண்ணாமலை வந்து ஐயோ நான் போட்டியிடலைன்னாரு. ஏன்னா கரூரில் வாங்கின அடி அவ்வளவு. இவங்க சொல்கிறாங்க கட்சியில் உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, பட்டுவாடை செய்கிறதுக்காக உங்களுக்கு ஆள் இருக்காங்களா? நான் ஓப்பனாக கேட்குறேன். அவர் அப்படி சொல்லல, மாநில ஃபுல்லா பயணம் பண்ணணும் தான் போட்டியிடலன்னு இருக்காங்களா? முதல்ல ரோடாக திரியிறேன்னா இப்போ பழனிக்கு பாத யாத்திரை போகிறேன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிடுவானா? ரோடாக திரியினா வந்துடலாமா? இது என்ன பேச்சுது? உன் கட்சியை உன்னால் வளர்க்க முடியல. தமிழ்நாட்டில் நீ என்ன நன்மை செஞ்சோம்? 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியில் இருந்தார். ஆட்சியில் இருந்தபோது இன்னென்ன தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்கள் செஞ்சோம், அதுக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் தானே பழனிசாமி கட்சியை அழிச்சு போடுவேன், அதை அழிச்சு போடுவேன், திமுக இருக்காது, அது இருக்காது, இது இருக்காதுன்னு பேசுகிறதுனா அழிவு சக்தி தானே பாஜக. அப்போ இன்னொருத்தரை அழிக்கிற சக்தி தானே நீங்கள். இன்னொரு கட்சியை அழித்து தான் பாஜக வளர வேண்டும் என்கிற நிலைமையில் இருக்கிறது என்றால் பாஜக என்கிற கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை. ஒன்று தேவைன்னா என்ன அர்த்தம்? ஒன்று அழிந்தாதான் இன்னும் நடக்கும். இந்த கட்டடத்தை இடிச்சுட்டு தான் இன்னொரு கட்டடம் கட்ட முடியுங்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு இடம் இல்லை. தமிழ்நாட்டில் கால் வைப்பதற்கு உங்களுக்கு இடம் இல்லை. பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் கால்களே இல்லை. நான் ஏன் இதை உறுதியாக சொல்கிறேன்னா, அந்த கட்சி மிஸ்டு கால் கட்சி. மிஸ்டு காலில் எப்படி கால் இருக்கும்? காலே இல்லை. தவறான நம்பர்களை பயன்படுத்தியவர்கள், தவறான நபர்கள் மட்டும்தான் பாஜக உறுப்பினர்களாக இருக்காங்க. நெற்குன்றம் சூர்யா மாதிரி ரவுடிகளை, சமூக விரோதிகளை கட்சியில் சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான கட்சி நீங்கள். உங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதுவுமே கிடையாது. பாஜக அதிமுகவை அழிச்சிட்டோ அந்த இருக்க இடத்த இடிச்சிட்டுலாம் அவங்க வந்து ஆக்குப்பை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிறதா? இல்லைன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான பெரும் சக்தி இல்லை, ஓபிஎஸ் இபிஎஸ் இரட்டை தலைமை இருந்தாங்க, இப்போ ஓபிஎஸும் பிரிஞ்சுட்டாரு, சரி அது போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கூட்டணி இருந்தது, பாமக பாஜகன்னு எல்லாரும் பெரிய கூட்டணியா இருந்தாங்க, இப்போ இந்த கூட்டணியும் இல்லை, அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கு, தேமுதிக மட்டும்தான் இருக்காங்க, ஸோ வர வர அதோட சரிவாவே செறிஞ்சு அழிஞ்சிருங்கிறத புரிஞ்சுக்கிறதா அண்ணாமலை பேச்சு? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் உங்கள்கிட்ட. எம்ஜிஆருக்கு இருந்த வசீகரம், ஜெயலலிதாவுக்கு இருந்த வசீகரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க, விமர்சனம் சொல்கிறீங்க பல பேர். நான் ஒத்துக்கிறேன், விமர்சனத்தை ஒத்துக்கிறேன். அந்த வசீகரம் அண்ணாமலைக்கு இருக்கா? அப்போ நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கு இருக்கா? அண்ணாமலை யாருன்னு பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இன்னும் சாமானிய மக்களுக்கு தெரியுமா? எழுத படிக்க தெரியாத பாமரர்களுக்கு அண்ணாமலை யாருன்னு போல தெரியுமா? வந்த உடனே தெரிஞ்சிடாதுல்ல சார்? தெரியாது இல்லையா? அதனால தான் மோடி சொல்கிறாரு 2047 வரைக்கும் எனக்கு டைம் கொடுக்குங்கிறாரு. அப்போ தான் வந்து அண்ணாமலை எம்எல்ஏ ஆக முடியும். 2047 வரைக்கும் கட்சி வளர்க்குறதுக்கு நீங்கள் போராடணும். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, பாபர் மசூதியை இடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டுறது மாதிரி அதிமுகவை அழிச்சிட்டு தான் பாஜகவை உருவாக்கணுங்கிறதான உங்கள் கட்சியோட கொள்கை. ஏன் உங்களுடைய கொள்கையை சொல்லி, உங்களுடைய கோட்பாடுகளை சொல்லி, உங்களுடைய நீங்கள் செஞ்ச நன்மைகளை சொல்லி, இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு கூட்டத்திலையும் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரு? நான் வந்து குழந்தைகளுக்கு, ஏதுமற்ற ஏழை குழந்தைகளுக்கு, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தேன், மகளிருக்கு நான் உரிமை தொகை கொடுத்தேன், பேருந்தில் வந்து இலவச பயணத்திற்கு மகளிருக்கு ஏற்பாடு செய்தேன், கல்லூரி மாணவர்களுக்கு வந்து 1000 ரூபா வந்து உதவித்தொகை நான் கொடுத்தேன் எல்லாம் சொல்கிறாருல்ல. அந்த மாதிரி எங்கேயாவது மோடி சொல்கிறாரா? அண்ணாமலை சொல்கிறாரா? நான் வந்து அதை செய்தேன், இதை செய்தேன். பாஜக வந்து என்ன செய்யுது? எய்ம்ஸ் மருத்துவமனையை நாங்கள் தான் கட்டினோம், 10 லட்சக்கணக்கான பேர் வந்து இன்னைக்கு மதுரையில் இருக்க தென் மாவட்டத்துக்காரர்கள் பூரா வைத்தியம் பார்க்குறாங்க அப்படி சொல்கிறார் அவரு. வெள்ளம் வந்த பேரிடர் வந்த போதெல்லாம் தவிக்கிற மக்களுக்கு பூரா நிவாரணத்தை வழங்கியது யார்? மோடி தான் வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்களா? என்ன செஞ்சோம்னு வெக்கம் இல்லாமல் வந்து கேட்குறாங்க, ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு போகாதவர்கள் இருக்காங்கள, இன்னும் ஆட்சி அதிகாரத்தை அடையாதவர்கள், சீமான் மாதிரி மேடையில் மட்டும் சவுடால் விட்டுக்கிட்டு நான் நெய்தல் படை அமைப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன், கனவு நிலைப்பாடு ஓகே. நீங்கள் அதிகாரத்தை வந்து இன்னும் அடையாதவர்கள் வந்து நான் அதை செய்வேன், இதை செய்வேன்னு பேசலாம். நீ 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் பாஜக இருந்திருக்கல, 10 ஆண்டு காலம் என்ன செஞ்சேன்னு சொல்லுங்கப்ப. அவங்களுக்கு என்ன சாதனை இருக்குது? மணிப்பூரில் நான் கலவரத்தை தூண்டினேன், ஜிஎஸ்டியை கொண்டு வந்தேன், என்ன சாதனை சொல்லுவீங்க? காஷ்மீரை நான் வந்து உடைத்தேன், யூனியன் பிரதேசமாக உடைத்தேன், மாநில உரிமைகளை சிதைத்தேன், இப்படி பேசுவீங்களா? சாதனையின் நன்மைன்னு எதை சொல்லுவீங்க? ஏதாவது ஆஜனா போஜனான்னு ஒரு 10 திட்டம் சொல்லுவீங்க, அது சாமானிய மக்களுக்கு வந்து சேர்ந்துருக்காது. 4 கோடி வீடு கட்டி கொடுத்தோம்னு சொல்றாரு, அதைத்தான் காட்டுன்னு ப. சிதம்பரம் கேட்கிறாருல, ஆதாரத்தை வெளியிட வேண்டியதானே. வந்தே பாரத் ரயில் கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு. வந்தே பாரத் ரயில் நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு. வந்தே பாரத் ரயில் வந்து யாருக்கானது?
மக்களுக்கான திட்டம் தானே. அப்படியா? இப்போ பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு, வைகை எக்ஸ்பிரஸ் இருக்கு, காங்கிரஸ் காலத்துல எல்லாம் கொண்டு வந்தான்ல, அது சாமானிய மக்களினுடைய பயன்பாட்டுக்குரியது. நீங்க வந்தே பாரத் ரயில் கொண்டு வர்றேன், புல்லட் ரயில் கொண்டு வர்றேன்னு சொல்றீங்க, அது சாமானிய மக்களுக்கான பயன்பாட்டுக்குரியதா? அதனுடைய கட்டணம் எவ்வளவு? நடுத்தர மக்கள் வந்து அதில் பயணிக்க முடியுமா? மிடில் கிளாஸ் போக முடியுமா? இப்போ நீங்கள் யாருக்காக இந்த திட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. எல்லாமே நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸு, வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள், சமுதாயத்தில் வந்து மேல்தட்டில் வசிக்கிறவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை தான் நீங்கள் வந்தே பாரத் திட்டம் கொண்டு வந்தோங்கிறீங்க. புல்லட் ரயில் வந்து சாமானியர்கள் பயணிக்கிறதா? அது விமான கட்டணத்துக்கு நிகரான கட்டணம் புல்லட் ரயிலில். இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொண்டு வர்றது மூலமாக நீங்கள் எளிய மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? நான் சொன்னேன்ல, திமுகவினுடைய சாதனைகள் நான் சொன்னேன்ல, ஒரு ஏழை குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் கொடுத்தாங்க. இது சாமானிய மக்களுக்கானது. புல்லட் ரயில் வந்து சாமானிய மக்களுக்கானதா? வந்தே பாரத்லாம் சாமானிய மக்களுக்கானதா? நீங்கள் வந்து வைகை எக்ஸ்பிரஸில் ஒரு முன்பதிவு செய்யப்படாத ஒரு ஓப்பன் டிக்கெட்டு இன்றைக்கி 150 ரூபா தான், மதுரை போயிடலாம். வந்தே பாரத்தில் போக முடியுமா மதுரைக்கு 150 ரூபாய்க்கு? சொல்லுங்க. அவங்க அதோட ஸ்பீடு, அங்க இருக்கக்கூடிய வசதி, அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்க ஃபேர் பண்ணுவாங்க. அதுக்கான வசதி வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலைங்க. சாமானிய மக்களுக்கான வகுப்பு அதில் இல்லையே, அதை தானே நம்ம கேட்குறோம். எல்லாத்தையுமே நீங்கள் தேஜஸ் ரயில் விட்டீங்க, எல்லாமே முழுக்க முழுக்க ஏசி தான். உள்ள கால் வைக்கும் போதே சொல்கிறான், எங்கேயுமே நிற்காதுங்கிறான். திண்டுக்கல்ல நிற்காது, அங்கே நிற்காது, இங்கே நிற்காதுங்கிறான். உள்ளே போனவனே என்ன சொல்கிறான், இங்கே எங்கிட்ட தான் நீங்கள் சாப்பாடு வாங்கணுங்கிறான். அதுக்கு தனியாக 150 ரூபா கொடுங்கங்கிறான். காஞ்சி போன சப்பாத்தியை தான் தருவாங்கிறான். இது சாமானிய மக்களுக்கானது இல்லையே. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வருவேன். மின்சார ரயிலில் 5 ரூபாய் கட்டணத்துக்கு நான் வந்து எக்மோர் போனேன். அதிகபட்சம் நான் எக்மோர்லேருந்து தாம்பரத்துக்கு 10 ரூபாய் கட்டணத்தில் போனேன். 20 வருடமாக மாற்றப்படலையே. இதுதானே சாமானிய மக்களுக்கான வசதி. ஒரு கீரை கட்டு விற்கிறவன், ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக இருக்கிறவன், சுமை தூக்கும் தொழிலாளியாக இருக்கிறவன், அன்றாட வேலைக்கு போகிறவங்க, குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, அவங்க 5 ரூபா டிக்கெட்டில் போகிறாங்க இல்லையா? இது வேணுமா, வந்தே பாரத் வேணுமா தான் நான் கேட்குறேன். யாருக்கானது இந்த திட்டம்? என்னுடைய கேள்வி. எல்லாமே மேல்தட்டு மக்களுக்கானது அப்படின்னு முழுக்க முழுக்க மேல்தட்டு மக்களுக்கானது. அதிமுக இருக்க இடத்தை அதிமுக வழிச்சிட்டு தான் பாஜக வளரணும், இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதான் கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ பிரச்சாரமே முடியுது. இந்த தருவாயில கூட இந்த அதிமுக வந்து பிளவுபடும் அப்படின்னு, காணாமல் போகும் அப்படின்னு அண்ணாமலை வைத்த விமர்சனத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி காணா போன வங்கிதான் இருக்கும், காணா போயிடுச்சுன்னா கண்டுபிடிச்சு கொடுங்க, நீங்க போலீஸ் தானேன்னு சொல்றாரு. அண்ணாமலையை கடுமையா விமர்சிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி பேரை இப்போ வரைக்கும் பயன்படுத்தவே மாட்டேங்கிறாரு. ஒரு மேல எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்காம பிரச்சாரத்தையும் முடிகிறாருன்னா என்ன இது? அப்ப மத்திய அரசுன்னு சொன்னா, வெறும் மத்திய அரசுன்னு சொன்னா போது, ஏன் பிரதமர் நரேந்திர மோடி மேல ஒரு விமர்சனத்தை கூட எடப்பாடி பழனிசாமி வைக்கல? அதற்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. இடி அவர்கள் கையிலே இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தோடய கூட்டணி வைக்கக்கூடிய அளவிற்கு பாஜக வலிமை. மக்களோடு தான் அவர்களால் கூட்டணி வைக்க முடியலே தவிர தேர்தல் ஆணையத்தோடு பாஜக கூட்டணி வைக்க முடிகிறது. அதனால அவர்கள் கைகளிலே வருமான வரித்துறை இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் யார் மீது வேண்டுமானாலும் வழக்கு போடலாம். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தால் கூட அவரை சிறைச்சாலையிலே உடனே வைக்கக்கூடிய அதிகாரம், சர்வாதிகார வலிமை வந்து பாஜகவுக்கு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சர்வதேச தீவிரவாதியா? கடத்தல் கும்பலோட தலைவனா? தேர்தல் வரைக்கும் அவரை ஏன் வெளியில் வச்சுக்கிற நீங்க அச்சப்படுறீங்க? ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சராக இருக்கிறவர் மீது வழக்கு போட்டு செந்தில் பாலாஜியை வந்து சிறையில் வந்து ஜாமீன் கிடைக்காம தொடர்ச்சியாக வச்சுருக்கீங்க. அதுவும் அதிமுக காலத்தில் போட்ட ஒரு வழக்கை, கண்டக்டருக்கு வந்து பணம் கொடுத்தாங்க, டிரைவருக்கு பணம் கொடுத்தாங்கிற ஒரு முடிந்து போன வழக்கை மறுபடியும் தூசு திட்டி கொண்டு வந்து பல மாதங்களாக சிறைச்சாலையில் ஒரு மந்திரி வச்சுருக்கீங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களை சிறைச்சாலையில் வைக்கிறீங்க. அப்போ எதிரியுடைய கையையும் காலையும் கட்டிட்டு இந்த என்கவுண்டர் பண்ணும்போது போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்னா, புறங்கையெல்லாம் கட்டிடுவான். கட்டிட்டு காலையும் கட்டிட்டு சுடுவாங்க. சுட்டுட்டு வந்து தப்பி ஓட முயன்றார், ரவுடி தாக்க முயற்சி செய்தார், அதனால நாங்கள் அவரை சுட்டுட்டோம்பாங்க. இதே தான் பாஜக. பாஜக வந்து ஒரு போலி என்கவுண்டர் செய்கிற ஒரு போலீஸ் மனநிலையில் தான் பாஜக வந்து ஒட்டுமொத்த அரசாங்கத்தை நடத்துகிறது. அதனால தான் போலீஸ்காரர்கள்லாம் அந்த கட்சிக்கு மாநில தலைவர்களாக முடியுது. ஜனநாயக பண்பு இல்லாதவர்கள் அவங்கெல்லாம். ரைடுக்கு பயந்த எடப்பாடி பழனிசாமி. ஆமாங்க, குட்கா வழக்கு இருக்கிறது, 2ஆம் கட்ட தலைவர்களை பழி. அப்படி பயந்து அவர் கூட்டணியே முடிச்சிருக்க மாட்டாரே சார். அதை மீறி கட்சியை காப்பாத்துறதுக்காக கூட்டணி, அதாவது வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும்பாங்க. இப்ப கட்சி இருக்காதுங்கிறாரே. கட்சி இருக்காதா இருக்குமா இல்லையாங்கிறத கட்சியினுடைய தொண்டர்கள் முடிவு செய்வான், கட்சியினுடைய மக்கள் தான் முடிவு செய்வானே தவிர, கட்சியை ஆதரிக்கக்கூடிய மக்கள் தான் முடிவு செய்வானே தவிர அண்ணாமலை நினைச்சா முடிஞ்சிருமா? அண்ணாமலையால் வந்து ஒரு கட்சியை உருவாக்க முடியல, மக்கள் நம்பகத்தன்மையை பெற முடியல. கோயமுத்தூரில் அண்ணாமலையால் டெபாசிட் பெற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்லையே.
அத்துமீறி பிரச்சாரம் செய்கிறார். 10 மணி வரைக்கும் தான் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யணும்னு தேர்தல் ஆணையத்தினுடைய விதி இருக்கிறது. வேணும்னே ராத்திரி 10:45 11 மணிக்கெல்லாம் போகிறாரு. கேட்டால் நான் மைக் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. போய் என்ன பண்ணுறாங்கன்னா, சங்கிகள் வந்து ஒரு 1000 வாலா பட்டாசை விட்டு வெடிக்க விடுறாங்க. நடுராத்தில் டப்பன்னு பட்டாசு வெடிக்கிறது. வெடித்த உடனே குழந்தைகள் வந்து தூங்குகிற குழந்தைகள்லாம் முழிக்குது. ஹார்ட் பேஷண்ட்லாம் பதறாங்க. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளையும் மீறுறாங்க. பின்னாடியே வந்து ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறான் ப்ரெஸ்ஸு. அவங்கள பார்த்து திட்டுறாரு. எதுக்கடா வர்ற, டிராஃபிக் ஜாம் பண்ணுறியாங்கிறாரு. எங்கே? பல்லடம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமத்துக்கிட்ட போகும்போது ஏன்டா டிராஃபிக் ஜாம் பண்ணுறியங்கிறார் அண்ணாமலை. ஏன்னு கேட்டால் பணம் பட்டுவாடா செய்ய முடியல, ₹1 கூட நான் செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு வீரவசனம் பேசிக்கொண்டே பட்டுவாடா நடந்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்போ அவரால் வந்து கட்சி நடத்த முடியலை, நிர்வாகம் பண்ண முடியலை, தேர்தலை சந்திக்க முடியலை, டெபாசிட் வாங்க முடியலைங்கிற நிலைமையில் இருக்கும்போது ஓ நிலைமை சரியில்லை, அதை விட்டு நீ அதிமுகவை அழிப்பேன் அதை அழிப்பேன்னா பாஜகவை மக்கள் அழிச்சிருவானே. இந்த மாதிரி பேசினவன மக்கள் விட்டு வைக்க மாட்டான். கெடுவான் கேடு நினைப்பான் பழமொழி இருக்கா இல்லையா? நீ அதிமுக அழிய வேண்டும் என்று அண்ணாமலை நினைத்தால் பாஜகவை அழிச்சிருவான் தமிழ்நாட்டு மக்கள். அப்ப பாஜக வளர்ந்துருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? எங்களுக்குள்ள வளர்ந்துருக்கு. இல்ல அழிச்சிருவாங்கன்னா அது வளர்ந்துருக்குங்கிறதுனால தானே அழிச்சிருவாங்க. அது ஒரு விஷச்செடிங்க. விஷச்செடியை நம்ம வந்து இது பண்றோம். இப்போ நீங்கள் கொசுவுக்கு எவ்வளோ முறை மருந்து அளிக்கிறோம், கொசு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கொசு வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தின்னு நீங்கள் ஒதுக்குறீங்களா? அப்படி கிடையாது. அது ஒரு கொசு. ஒரு பக்கம் இப்போ இது மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியில இருக்காங்க, அதனாலதான் விமர்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. ஜெயலலிதா அவர்கள் நினைத்த ஆட்சி வந்து கனவு ஆட்சியை கொடுக்க முடியணும்னா அது பாஜக வந்தாதானே பிரதமர் மோடியே சொல்றாங்க. அதுக்கான விமர்சனம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வைக்கல. செய்தியாளர்கள் கேட்கும் போதே ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டுறதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எங்க தலைவர்கள் நேர்மையா இருந்திருக்காங்க, நல்லதா பண்ணியிருக்காங்க, அதனால பாராட்டுறதுனாலலாம் ஒன்று ஓட்டு பிரிஞ்சிடாதே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதிமுகவும் பாஜகவும் இப்போ வரைக்கும் வந்து ஒரு கூட்டணியில தான் இருக்காங்க, இது எல்லாமே வெளியில நாடகம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்குன்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிக்கணும்னு டம்மி வேட்பாளரை வந்து திமுகவும், தூத்துக்குடியில கனிமொழியை ஜெயிக்கணுங்கிறதுனால தமாகவுக்கும் பாஜக கூட்டணி ஒதுக்கி இருக்குன்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துல யாரு தான் இப்போ வந்து போலியா நடிக்கிறது? அதாவது அதிமுகவினுடைய தலைவியாக இருந்த ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ பாஜகவிற்கு அவர்கள் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? திராவிட கட்சிகளை அழிப்பேன், அதுதான் எங்களுடைய கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அண்ணாமலை வந்து நடைபயணம் தொடங்கினார். முடிக்கிற இடத்துல மோடி என்ன சொன்னார்? எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்றாரு. அப்போ கழகங்கள் இல்லாத ஆட்சின்னு பேசுனது தவறானதா இல்லையா? முல்ல சரி, உங்கள் கட்சிக்காரங்கள் அவங்க 2 பேரும் பாஜகவை சேர்ந்தவர்களா 2 பேரும்? அடுத்தவன் கட்சிக்காரனை வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரன் மாதிரி பேசுகிறது அநாகரிகமாக இல்லையா? ஏன்னா சொந்த கட்சியில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அண்ணாமலையை காமிச்சு ஓட்டு வாங்க முடியாதுங்கிறனால தான் நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாராட்டி பேசுகிறீங்க. ஏன் அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளை வந்து நாங்கள் காட்டியிருக்கோம், அதனால் நீங்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படி சொன்னால் எவனும் நம்ப மாட்டாங்கிறதானே. இது இட்லின்னு சொன்னால் சட்னி நம்பாதுங்கிறதானே உங்கள் பிரச்சனை. அப்போ இன்னொரு கட்சிக்கு தலைவர்களை வந்து எப்படி வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து காங்கிரஸ்காரரு, அவருக்கு பாஜகக்காரன் செலவு வச்சான் பாருங்க. இதே தான் இவங்க கதை பூராமே. இவங்களுக்கு சொந்தமாக எதுவுமே கிடையாது. சொந்தமாக மூளையும் கிடையாது, தத்துவமும் கிடையாது, கட்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால் ஜெயலலிதா ஆட்சியை வந்து மோடி அமைப்பார்னா அப்போ மோடி வந்து ஏடிஎம்கேல சேர்ந்துட்டாரா? மோடி வந்து ஏடிஎம்கே உறுப்பினர் ஆகிட்டாரா? அப்போ பாஜகவை கலைத்து விட்டு நீங்கள் ஏடிஎம்கேல எல்லாரும் சேர்ந்துட்டீங்களா? இது என்ன முறையான பேச்சு நான் கேட்குறேன். கலைஞர் ஆட்சி அமைப்போன்னு திமுக தானங்க சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி சொன்னால் ஏற்றுக்குவீங்களா நீங்கள் கலைஞர் ஆட்சி அமைப்போம்னு? காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு காங்கிரஸ்காரன் தானே சொல்லணும். பாஜகக்காரன் எதுக்கு சொல்கிறான்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் முரண்பாடான ஒரு விஷயம். அப்படின்னா என்னன்னா, உங்கள் சரக்கு போனி ஆகலை, உங்கள் சரக்கு விற்கலை, என்ன விஷயம் அதுக்கு? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, திமுக நினைத்திருந்தால் பாஜகவுடைய மத்திய அரசோடு சமரசமாக போயிருந்தால் எவ்வளவோ காரியங்களை சாதித்திருக்க முடியும்னு பல பேர் சொல்கிறானா இல்லையா? திமுக என்ன செய்கிறது? மாநில சுயாட்சி பேசுகிறது, மாநில உரிமைகளை பேசுகிறது, சிறுபான்மை மக்கள் நலன்கள் பேசுகிறது, பெண்களுக்கு ஆதரவாக இருக்குது. பாஜக அடிப்படையில் ஜனநாயகமற்ற கட்சிங்கிறதுனால இந்தியா கூட்டணிக்கு முன்னத்தியராக திமுக இருக்கிற போது சம்பந்தமே இல்லாமல் சீமான் வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிறது இருக்குல்ல, தான் திருடி பிறரை நம்பாள்னு சொல்லுவான். பாஜகவோடு உண்மையிலேயே வந்து இணக்கமாக இருப்பது வந்து சீமான் அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு திமுக பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க. அது எதற்காக சொல்கிறாங்கன்னா, அது அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எதுக்காக அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்க? அதுக்கு பதில் சொல்லணும்னா,
ஏன் இந்தியா கூட்டணியை வந்து முதல் முறையாக யாருமே ராகுல் காந்தியை முன்மொழியாத காலத்திலேயே ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் ஸ்டாலின் பேசினாரா இல்லையா? என்ன அவசியம் இருக்கிறது? பாஜகவோடு திமுக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதெல்லாம் வந்து கற்பனையான பேச்சு. சீமான் எப்படி கூட்டணியில இருக்காருன்னு சொல்றீங்க பாஜக கூட? சீமானுடைய தத்துவமும் பாஜகவின் தத்துவமும் ஒரு புள்ளியில சந்திக்கிறது. அதை வைத்து நான் கூட்டணி இருக்கான். அவர் தமிழ் தேசியம் பேசுறவர். அவர் தமிழ் தேசியம் பேரளவில் பேசுறாரு. இனவெறி கோட்பாட்டை அவர் முன்வைக்கிறாரு. அவருடைய அரசியல் என்ன? மொழியின் அடிப்படையில் ஒரு அரசியலை கட்டமைக்கிறாரு. மொழியின் அடிப்படையில் கட்டமைக்கும் போது என்ன சொல்றாரு? தமிழன் ஒருவன் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறார். அப்போ மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கிறவங்க, தமிழ்நாட்டிலே தெலுங்கு மொழி பேசுகிறவங்களா இருக்கிறவங்க, மதுரையில் சௌராஷ்டிரா பேசக்கூடியவங்களா இருக்கிறவங்க, உருது முஸ்லீமாக இருக்கிறவங்க, மொழி சிறுபான்மை மக்கள்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர்களை தமிழ்நாட்டினுடைய பகைவர்களாக, தமிழர்களினுடைய பகைவர்களாக அவர் கட்டமைக்கிறாரு. ஏன் கட்டமைக்கிறாரு? நமக்கு வந்து என்னென்னா, உயர் சாதி பார்ப்பனர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கல்வி கிடைக்க விடாமல் பார்த்துக்கிட்டான், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வழிபாட்டு உரிமை கிடைக்காம பார்த்துக்கிட்டாங்கிறதுனால ஆதிக்க சாதியினுடைய குறியீடாக, ஆதிக்கத்தின் குறியீடாக இருக்கிறதுனால பார்ப்பனியத்தை நாம் எதிர்த்தோமே தவிர, பார்ப்பனியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தனிப்பட்ட ஒரு சமூகத்தின் மீதான வெறுப்பை நம்ம வந்து விஷத்தை கக்கலை. அவர்கள் அந்த அதிகாரத்தை அவர்கள் மட்டுமே சுவைத்து கொண்டு சாமானிய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவனுக்கு கிடைக்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க, கல்வி அதிகாரத்தை கிடைக்க விடாமல் பார்த்து. அதனால நாம் வந்து பார்ப்பன எதிர்ப்பு என்கிற கோட்பாட்டை திராவிட இயக்கம் முன்வைத்தது. தெலுங்கர் எதிர்ப்பு என்கிற கருத்தையோ, மொழி சிறுபான்மை மக்களை எதிரிகள் என்று கட்டமைப்பதற்கு ஏதாவது ஒரு அவசியம் இருக்கிறதா? காரணம் இருக்கிறதா? அப்போ மொழி சிறுபான்மை மக்களையும் மொழி பெரும்பான்மை மக்களையும் மோத விடுகிற ஒரு போக்கை வந்து திட்டமிட்டு அவர் செய்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். வட மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய தொழிலாளர்களை எல்லாம் நாங்கள் திருப்பி அனுப்புவோங்கிறார் சீமான். இது ஒன்றுபட்ட இந்தியாவா இல்லையா? ஒரே தேசமா இல்லையா அது? அப்போ அவர்களுடைய வாழ்வுரிமையை வந்து அவர் மறுக்கிறார். எதன் அடிப்படையில் மறுக்கிறாரு? அவன் வர்றவன் பாட்டாளி, உழைக்கிறதுக்காக வர்றேன், அவன் திருடுறதுக்காக வர்றானாங்க இல்லை. அவன் வந்து நமக்கு பாலம் கட்டி கொடுக்குறான், நம்ம ஹோட்டல்களில் வந்து உணவகத்தில் வேலை செய்கிறான், குறைந்த கூலிக்கு அவன் வேலை செய்கிறான். அவனுடைய உழைப்பை தமிழ் முதலாளிகள் நம்ம சுரண்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவர்களை பகைவர்களாக அவர் கட்டமைக்கிறார் இல்லையா? அப்போ மத சிறுபான்மை மக்களை எதிரிகளாக கட்டமைத்தால் அது பாஜக, மொழி சிறுபான்மை மக்களை எதிரிகளாக கட்டமைத்தால் அது நாம் தமிழர் கட்சி. அதனால நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ் தேசிய கட்சியே கிடையாது, போலி தமிழ் தேசியம் வேணா சொல்லலாம். இனவெறி கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. ஹிட்லருடைய கோட்பாடு, ராஜபக்சேனுடைய கோட்பாடு மாதிரி தமிழ் தேசியத்தின் பெயரால் நடக்கிற ஒரு இனவெறி கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சி. அதனால நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் அவர்களுக்கு மதவெறி, பாஜகவுக்கு மதவெறி, சீமானுக்கு மொழிவெறி. பாஜகவுக்கு மதவெறி, பிரிவினைவாதம், அவ்வளோ சொல்றீங்க குற்றச்சாட்டுகள். தொடர்ந்து பாஜக மேல விமர்சனங்களும் முன்வைக்க கூடாது. திரும்ப வந்தா தேர்தலே இருக்காது, வரைபடத்தையே இந்திய வரைபடத்தையே மாத்திடுவாங்க, மணிப்பூர் மாதிரி நிறைய நிகழ்வுகள் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லையும் நடக்கும்னு, அரசியலமைப்பு சட்டத்தையே கூட மாத்தி எழுதுவாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு கூட சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டம், அம்பேத்கர் எழுதுற இந்த சட்டம் இல்லைன்னா பிற்படுத்தப்பட்ட குடும்பத்துல பிறந்த ஏழையான நான் ஒரு பிரதமர் ஆகி இருக்க முடியாதுங்கிறாரு. அரசியலமைப்பு சட்டம் தான் அவருக்கான பிரதானம்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி ஏன் பிரதமர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள்? பாஜகவோட ஸ்டைலே என்னன்னா, குஜராத் கலவரம் நிகழ்கிறது அப்படின்னா அந்த அந்த பச்சை படுகொலைகளுக்கு பின்னால் ஒரு 10,000 பேருக்கு மேலே வந்து ஒரு 3,000 பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டார்கள், 10,000 பேர் அகதிகளாக்கப்பட்டார்கள் சொந்த மண்ணில். அந்த கலவரத்தை மறைப்பதற்காக அப்துல் கலாமை அவர்கள் ஜனாதிபதி ஆக்கினார்கள். கலவரத்தை மறைப்பதற்கான திரையாக அப்துல் கலாமை பயன்படுத்தி கொண்டார்கள். அதே போல ஒரு பழங்குடியின பெண்ணை வந்து ஜனாதிபதியாக ஆக்கிவிட்டு பழங்குடியின மக்களுக்கு இடையே ஒரு இனவெறி மோதலை உருவாக்கி, மணிப்பூரிலே மாபெரும் கலவரத்தை உருவாக்கி, பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து பல்வேறு அக்கிரமங்களை அங்கே செய்தார்கள். பாஜக அம்பேத்கரை பேசுகிறது என்று சொன்னால் அம்பேத்கரின் தத்துவங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறது என்று அர்த்தம். நான் என்ன கேட்குறேன்னா, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரியார் கூட தான் பாடுபட்டிருக்கிறாரு. ஏன் பெரியாரை வந்து பாஜக எதிர்க்கிறது? பெரியார் வந்து கடவுள் எதிர்ப்பு என்பது மட்டுமே பெரியாரின் கோட்பாடு கிடையாது. அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா வந்து சாதி கூடாதுங்கன்னு சொல்கிறாங்க பெரியார்கிட்ட. சாதி கூடாதுன்னு தந்தை பெரியார் சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா, அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குங்கிறாங்க. அப்படி என்றால் சாஸ்திரம் கூடாதுங்கிறேனார் பெரியார். அப்படி சொல்லக்கூடாது, அது வேதத்திலே மொழியப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறான். வேதமும் கூடாதுங்கிறேனாரு. வேதம் கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது கடவுள் சொன்னது. ஏன் அப்புறம் தான் அவர் கடவுள் எதிர்ப்புக்கு வர்றாரு. எடுத்தோடனே அவருடைய விஷயம் என்னன்னா, மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துகிற தத்துவத்தை அவர் எதிர்க்கிறார். அதற்கு இவர்கள் கடவுளை காரணமாக காட்டினால் நான் கடவுள் இல்லை என்று சொல்கிறேன்கிறார். சாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறது. கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்கவே முடியவில்லைங்கிறார் தந்தை பெரியார்.
இந்துக்களுக்காக நீங்கள் கட்சி நடத்துறோம்னு சொன்னீங்களே, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதிய வேறுபாட்டை ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது, உழைக்கும் மக்களை தீண்டாமை பார்க்கிறான், பிற்படுத்தப்பட்டவனுக்கு கல்வி கிடைக்காம பார்த்துருக்காங்கிற இந்த அநீதிக்கு எதிராக தானே தந்தை பெரியார் போராடினாரு. பெரியாரின் கோட்பாடை ஏன் பாஜக காரன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான்? உயர் சாதி பார்ப்பனியத்தை மட்டும்தானே அவர் எதிர்த்தாரு, பிற்படுத்த இந்துக்களை அவர் எதிர்த்தாரா? இந்து மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கையில தானே எதிர்த்தாரு. அப்போ இந்து மதத்தை சீர்திருத்தவாதி தானே அவர் ஒரு வகையில் பார்த்தா. இப்போ ஏன் அவர்கள் எதிர்க்கிறார்கள்னா இவர்களுடைய நோக்கம் அது அல்ல. அவர்களுடைய நோக்கம் வந்து முழுக்க முழுக்க இந்த மதத்தை வந்து நியாயப்படுத்துவதோ, சரி செய்வதோ, ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதோ, சமத்துவத்தை உருவாக்குவதோ அவருடைய நோக்கம் இல்லை. சமத்துவத்திற்காக தான் பெரியார் போராடினார். அதே தானே அம்பேத்கரும் பெரியாரும் வேறு வேறு கிடையாது, ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எல்லா மசோதாவையும் உடனே நிறைவேற்றுவாங்களாம். குடியுரிமை திருத்த சட்டமா உடனே அவங்க அமல்படுத்துவாங்களாம். எந்த விவாதமும் இல்லாமல் எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்களாம். மகளிருக்கான மசோதாவை மட்டும் பல ஆண்டுகள் படுக்கையில் போட்டு அது வந்து பாதுகாப்பாக வைத்திருப்பார்களாம் செயல்படுத்தாமல். என்னடா அவங்க அரசியல்? பெண்களுக்கான அந்த மசோதாவை ஏன் வந்து கிடப்பில் போட்டீங்க நீங்க? அம்பேத்கர் எதுக்காக வந்து சட்ட அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ணாரு? பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படிங்கிறக்காக தான் இந்து பெண்களுக்கு சொத்துரிமை வேணுங்கிறங்க சட்ட அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணாரு. அம்பேத்கர் கனவை நீங்கள் நிறைவேற்றிடுவீங்களா? அம்பேத்கர் சொன்ன சமத்துவத்தை நீங்கள் கொண்டு வந்துடுவீங்களா? அம்பேத்கர் சொன்னாரா சாதி கலவரம் மத கலவரத்தையெல்லாம் நியாயப்படுத்தினாரா? சாதியற்ற சமூகத்திற்காக தான் அம்பேத்கர் வாழ்நாள் பூரா போராடினாரு. பாஜக அதை ஏற்றுக்கொள்ளுமா? சங்கிகள் ஒப்புக்கொள்வார்களா? சாதியற்ற சமூகத்தை ஒப்புக்கொள்வார்களா? சமத்துவத்தை ஒப்புக்கொள்வார்களா? அம்பேத்கரை பேசுகிற அருகதை யாருக்காவது இருக்கா பாஜக காரனுக்கு? நான் கேட்குறேன், உனக்கு அருகதை இருக்கா? அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க எதை எதிர்த்து போராடினாரா அதை தத்துவமாக வைத்துக் கொண்டிருக்கிற வர்ணாசிரமத்தை, சனாதனத்தை வந்து தங்கள் வாழ்வியலாக வைத்துக் கொண்டிருக்கிற சங்கிகளுக்கு அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு அருகதை இருக்கிறதா? முதல்ல மோடி இதை பேசலாமா? முதல்ல மோடிக்கு அம்பேத்கரை உச்சரிக்கிற தகுதியே கிடையாது. முதல்ல உன்னுடைய தத்துவம் தவறானது. நீ சாவர்கரை பேசு, நீ வந்து இது மாதிரியான வர்ணாசிரமத்தை பேசு. உனக்கு அதை பேசுவதற்கு அருகதை இல்லை. எப்படி வள்ளுவரை பேசுவதற்கு சங்கிகளுக்கு எப்படி வந்து உரிமை இல்லையோ அதே தான் அம்பேத்கரை பேசுவதற்கும் சங்கிகளுக்கு அதிகாரம். ஓகே, இப்போ தமிழ்நாட்டுக்கு வர ஒவ்வொரு முறையும் சரி, இப்போ இந்த தேர்தல் நேரத்திலையும் சரி, திருவள்ளுவரை பேசுறாங்க, இப்போ அம்பேத்கர் பேசுறாங்க, அதிமுக தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா குறித்து பேசுறாங்க. இப்படி தமிழகத்திற்கான தலைவர்கள் பற்றியும், தமிழக கோட்பாடுகள், கலாச்சாரம், பாரம்பரியம் இது எல்லாத்தையும் பற்றி பேசுறாங்க. தமிழகத்தில் தேர்தல் களமும் வந்து ஒரு 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 விதத்தில் பார்க்கும்போது கருத்தியல் ரீதியாக நாங்கள் தான் வந்து இருக்கோம், திமுக விசஸ் பாஜக தான் இருக்கு, அதிமுகக்கு இடமே இல்லை, காணாமல் போயிடும்லாம் சொல்லப்படுது. இப்போ பிரச்சாரம் வந்து நிறைவு கட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த நிலையில ஆரம்பிச்சப்போ இப்படி இருந்தது, முடிகிறப்ப இந்த கட்டம் இப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அதிமுக விசஸ் பாஜக தான் எப்பவுமே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் தான் தமிழ்நாட்டில் போட்டி நடக்கிறது. பாஜக, நாம் தமிழர் கட்சியெல்லாம் முதலில் மைதானத்திலே கிடையாது. இவர்கள் வந்து நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சிகள். பாஜக நோட்டாவுக்கு கீழே இருக்கிறது. 2K கிட்ஸ் கொஞ்சம் பேருக்கு வந்து சீமானினுடைய பேச்சு பிடித்திருக்கிறது, ஒரு சிறிய பர்சன்டேஜ் இருக்குது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலிலே அவருடைய அரசியல் எடுபடாது. தமிழ்நாட்டு அரசியலிலே முதல்ல வந்து மும்முனை போட்டியும் கிடையாது, 4 முனை போட்டியும் கிடையாது, இருமுனை போட்டி தான் நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவா அதிமுகவா, திமுக கூட்டணியா அதிமுக, இதுக்கு மட்டும்தான் இங்கே வேலை. மிச்சவனா தம்பி கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறது. இவங்களா வந்து நானும் ரவுடி தான் பாஜக வண்டியில் ஏறுறாங்க. வண்டியில் ஏற்றுறதுக்கு மக்கள் அனுமதிக்கலாம். இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஒன்றும் பலன் கெடுக்காது. பாஜகவால் டெபாசிட் பெற முடியாது, வாக்கு வங்கி சதவீதத்தை உயர்த்தவே முடியாது. பாஜக தமிழ்நாட்டிலே எப்பொழுதுமே பழைய 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு மாதிரி ஒரு செல்லாத காசு தான். கூட்டணி இருந்து பலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஊடகங்களிலே இவர்கள் வந்து திட்டமிட்டு என்ன செய்யறோம்னா, ஊடக முதலாளிகளை வந்து மிரட்டியோ அல்லது வேறு சில கையூட்டுகளை கொட்டோ தொடர்ச்சியாக இவர்களை குறித்து பேசும்படியான ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர, ஊடகத்துக்குள்ளே சில கூலிப்படைகள் பாஜகவிற்கு வேலை செய்கிறதே தவிர மக்கள் மன்றத்திலே பாஜக கிடையாது. சாமானிய மக்களுடைய இடத்திலே மனதிலே பாஜகவிற்கு 1% இடம் கிடையாது. பாஜக 100% மக்களால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சமூக விரோத கட்சியா இருக்கு. நிச்சயமா. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி.